இட்லி பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்ல இட்லிக்கு, தோசைக்கு மாவு அரைக்காத டைமில, கிச்சன்லேருந்து சீக்கிரம் சமைச்சிட்டு வெளியே வரணும்னு நினைக்கிற டைம்லலாம் இந்த டிஷ்ஷை நம்ம பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். இது பண்ணுறதுக்கான இன்க்ரீடியண்ட்டும், டைமும் ரொம்ப கம்மி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப் ரோஸ்டட் ரவை எடுத்துக்கணும். 1 கப் கெட்டியான தயிர் எடுத்துக்கணும். 1 கப் தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடணும். இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு, கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய்க்கு பதிலாக நம்ம நெய் கூட ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு போடணும். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, கொஞ்சம் கேஷ்யூவும் போடணும். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு, அப்புறம் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது 3யும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை, அது கூட இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப் துருவின கேரட்டு, 1/2 கப்பு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சனால ரவை வந்து எல்லா தண்ணியையும் அப்சர்வ் பண்ணியிருக்கும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. நிறைய தண்ணி ஊற்றினா இட்லி வராது. கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கேரட்டு இதெல்லாம் இந்த கொத்தமல்லி எல்லாமே எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போவும் இட்லி ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணியாக ஆயிடக்கூடாது. ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா வரும். ஒரு 10 டு 15 நிமிஷம் வரை இது வேகணும். அந்த வேகிற டைமில் நம்ம இதுக்கான சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கணும். கடாய் சூடானதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நான். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் உளுந்து போடணும். உளுந்து பொரிஞ்சதும் ஒரு 4, 5 வரமிளகா, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிடணும். வதக்குனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். சூடு ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப அரைக்க வேண்டாம். கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டோன்னா 2 தக்காளின்ற கணக்கில் வெங்காயத்தையும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அதே எண்ணெயில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுட்டு, வெட்டி வச்ச 2 தக்காளியையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். 1/2 கப்பு தேங்காய், துருவின தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப நேரம்லாம் வதங்க வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சமாக வதங்கினா போதும். ஒரு ரொம்ப தளதளன்னு ஆகாமல் ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி எடுத்துட்டா போதும். வதக்கி எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் அரைக்கணும். தண்ணி சேர்த்தாம நல்லா அரைச்சி எடுத்துட்டோன்னா சட்னி ரெடி ஆயிரும். ரவை இட்லி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.